மத்யை கோதாயை நமஹ. இன்றைய பதிவுல 15வது பாசுரம் திருப்பாவைக்கு சிறப்பு பொருள், அதுல என்ன விளக்கம் இருக்குன்றத பார்க்கலாம். எல்லே இளங்கிளியே அப்படின்னு சொல்றச்சே, இளங்கிளி, கிளினாலே சின்னது, நன்னா பாடும் அப்படின்னு. அவள் ஆண்டாளை காட்டிலும் இவள் கொஞ்சம் 2 மாசமோ 3 மாசமோ சின்னவளா இருப்பள்னு முன்னாடி பார்த்தோம். அதுல இந்த பாசுரத்துக்கே ஒரு உயிரான வார்த்தை என்ன, வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக அப்படின்னு. இந்த நானேதான் ஆயிடுகன்றது நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு சிறப்பான ஒரு பொருள், சிறப்பான பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படின்னா எப்பவுமே அடுத்தவர் மேல பழி சொல்றதை காட்டிலும், இது நீதான் பண்ணின அப்படின்னு சொல்றதை காட்டிலும், அதுல எதுவும் தவறு நிகழுமானால் நானேதான் ஆயிடுக, போறோம் என்னால் தான் ஆச்சு, ஒன்றும் கவலைப்படாதுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஏற்படக்கூடிய ஒரு இடையூறு இருக்கு இல்லையா, அந்த இடையூறுக்கு தானே பொருத்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறது ஏற்புடையது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுல நிறைய நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு தொடர்புடைய செய்திகளும், அதுக்கப்புறம் இன்னும் இதிகாச புராணங்களிலிருந்து கூட அதுக்கு தொடர்புடைய கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். இதுல முதல்ல பரதன் ராமாயணத்துல பரதாழ்வானுக்கு இந்த வார்த்தைக்கு ரொம்ப தன்னை தானே அதை உட்படுத்தி கொண்டார். எப்படின்னு கேட்டா, தசரதன் சொல்லிட்டார், இது மாதிரி கைகைக்கு வரம் கொடுத்துட்டாரு, நீ பரதனே ராஜ்யம் ஆளட்டும், ராமன் காட்டுக்கு போகட்டும் அப்படின்னா சரின்னுட்டா. அப்புறம் கைகை பெருமாள்கிட்ட சொன்னா, இது மாதிரி நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னா சரி. பெருமாள் தானே சொன்னார், மன்னவன் பணி அன்றாகிலும் நுண்பணி மறுப்பனும். அப்பா சொல்லலைன்னா கூட அம்மா நீங்க சொல்லிட்டோங்கன்னு சொன்னா நிச்சயமா நான் போவேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போறதுக்கு போனார். போயிட்டு அப்ப கௌசல்யக்கிட்ட போய் சொன்னா, கூடவே பரதனை ராஜ்யம் ஆள போறானா, எனக்கு அம்மா சொல்லியிருக்கா காட்டுக்கு போக சொல்லினா பரதன் இருக்கட்டும்னா சரி. பெருமாள் அவர் என்ன பண்ணார், கௌசல்யக்கிட்ட கேட்டுட்டு லக்ஷ்மணனையும் சீதையும் அழிச்சுட்டு காட்டுக்கு போனார். காட்டுக்கு போயிட்டு போற வழியில முதல்ல குகனை சந்திச்சார், குகப்பெருமாளை பார்த்தார். அப்படி காட்டுல இருக்கார். அப்படின்னா இது இந்த சீன் இங்க நடக்கும் பொழுது பரதன் இங்க இல்லவே இல்லை, அயோத்தியிலே இல்லவே இல்லை. பரதன் அயோத்தியில இல்லவே இல்லை, அவளுடைய மாமா வீட்டுல இருந்தா போல. கேக்கைய அங்கேருந்து பரதனை கூட்டின்னு வந்தா, வர வழியில நிறைய யோசனையா வந்தான். இங்கே வந்தா தசரதர் காலமாயிட்டார். தசரதுக்கு வேணுன்ற ஈமக்கிரியைகள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பெருமாளை போய் பார்த்துட்டு கூட்டின்னு வரணுமே, அப்பா சொல்றதை கேட்டுட்டு இவர் காட்டுக்கு போனாருன்னு சொன்னா. ஆனா இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல இப்படி ஒரு விஷயமே கிடையாது. எல்லாரும் மூத்த பையனுக்கு தானே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடைக்கும். நம்ம மூத்தவனே இல்லையே, நம்ம ஒரு சாதாரண சோக்கடா சின்ன பையன்னா அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கிட்ட போய் கேட்டு பெருமாளை கூட்டிட்டு வந்துடலாம்னு சொன்னான். அப்போ அவர் வழியில யோசனை பண்ணும்போது என்ன பண்ணா, கௌசல்யே, சுமித்ரா, கைகேயி தன்னோட அம்மாவெல்லாம் அழிச்சுட்டார். குருமா வசிஷ்டர் அவளெல்லாம் கூட அழிச்சுட்டார். இன்னும் ஜனங்கள் எத்தனை பேர் வருவாளோ அவளெல்லாம் அழிச்சுட்டு படையெல்லாம் அழிச்சுட்டு ராமர் இருக்கிற இடத்துக்கு போறார். போற வழியில நிறைய யோசனை போனோம்னு சொன்னா, இது மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் முதல்ல இந்த கைகை தானோ, இல்ல முதல்ல மந்தரை தானோ, அவள் தான் ஏதோ ஒண்ணு கேட்கறேன்னு சொல்லி வர வாங்க சொல்லி இவளை கைகையோட மனசை மாத்தினா. அவள் தான் இருக்கணும், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மந்தரையா தான் இருக்கணும். இவ பார்த்தா அவள் இல்லையா, அவள் சாதாரண ஒரு வேலைக்காரி, அம்மாவுக்கு இருக்கிற ஒரு சர்வெண்ட்டு. அவள் சர்வெண்ட்டுன்னா தன்னோட இம்மீடியட் முதலாளியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவள் எத்தையோ சொன்னா, அதை போய் கேட்டுண்டா. இதை கேட்டுண்டவள் கைகை தான். அவள் சொன்னா என்ன கேட்கணுமா, இவளுக்கு எங்கே யோசனை பண்ண போச்சு அப்படின்னு கைகை பற்றி தான் நம்ம அம்மா தான் இதுக்கு காரணமாக இருக்கும். இவளை திருத்தவே இல்லை நம்ம, இவள் சொல்கிறதே ரைட்டுன்னு. அப்புறம் அடுத்த ஒரு நிமிஷத்துல கைகை மட்டும் என்ன பண்ணுவாள், அவளுக்கு தன் பையன் ராஜ்யமாகணும்னு சின்ன சபலமான புத்தி தானே தவிர, பெருமாளுக்கு ராஜ்யத்துக்கிட்ட அங்க வாங்கி நமக்கு கொடுக்கணும்னு அவளுக்கு தோணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அடுத்தது போனார். சரி, அடுத்தது இந்த தசரதன் தான் முக்கியமா காரணமா இருக்கும். இந்த தசரத மகாராஜா அவள் கைகைக்கு வரம் கொடுத்தா என்ன, அதெல்லாம் இப்ப நீ கேட்கப்படாது, பேசாமரு ராமனுக்கு தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், அவர் தான் ராஜா பட்டாபிஷேகம் பண்ணணும். நீ உனக்கு எதாவது வேணுமானு அப்புறம் பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு காடு, என்கிட்ட இருந்தா கொடுக்குறேன், இல்லாட்டி இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான முடிவு எடுக்க வேண்டாமா இந்த தசரதன். அதுக்கு மேல
கேட்ட கொடுத்து இதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ராஜ்யம் வாங்கி கொடுத்து அண்ணாவை வந்து காட்டுக்கு அனுப்புகிறா. இதெல்லாம் எங்கேயான ஏற்புடையதா? ஒருத்தருக்கும் யோசனையே இல்லை. என்ன இப்படி எல்லாரும் தப்பு பண்ணுறாளே, வரிசையாக ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறார். யோசித்தாருண்ணே, இந்த வசிஷ்டர் நல்ல புத்தி சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒருத்தரையா யோசிச்சுட்டு வர்றார். அப்படி பண்ணா பரதநாழ்வாருக்கு இதெல்லாம் என்ன பண்ண முடியல, இதெல்லாம் எங்கே, இதை வேர் டு ஸ்டாப் இட், ஹவு டு ஓவர்கம், அந்த சிக்கலை எப்படி வெளியில் தீர்க்கறது அப்படின்னு அவருக்கு தெரியாமல் வந்துட்டே இருக்குச்சே. ஒன்றுமே இல்லை, இது நம்ம தான் காரணம். இதுக்கு நம்ம மட்டும் எங்கேயுமே மாமாவாரத்துக்கு போகாமல் எங்கேயே இருந்திருந்தமான இதை அப்போவே நேரப்படுத்தியிருக்கலாம். இது இல்லாமல் நம்ம எப்போவாவது கேட்டோமா, எனக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, எனக்கு ராஜ்யத்தை அண்ணா கிட்டேன்னு வாங்கி கொடு, நம்ம அம்மா டப்பையானு கேட்டிருக்குமா? நம்ம கேட்டதே இல்லை. கேட்காமல் இருக்கச்சேவே கேட்கவே இல்லை. கேட்காமல் இருக்கச்சேவே நம்மளுக்கு இப்படியெல்லாம் ஒரு வருது. இத்தனை பெரிய தௌர்பாகியம். ராஜா இருக்கச்சே நம்ம வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு நினைக்கலவே, நம்ம அப்படின்னு நினைக்கல. ராமன் இருக்குச்சே நம்மளுக்கு எதுக்கு ராஜ்ய பரிபாலனம் அப்படின்னு சொன்னா, இத்தனை பெரிய துக்கம். ராஜாவா இருக்க வேண்டிய ராமன் காட்டில் மரத்தடியிலையும் பாறை மேலையும் புல்லு மேலையும் படுத்துக்கிண்டு பொழுத கழிக்கிறார் 14 வருஷத்துக்கு. அப்படின்னா இது அத்தனத்துக்கு காரணம் என்னோட தௌர்பாகியம் தான், நானே தான் ஆயிடுக அப்படின்னு பரதன் தன்னுடைய குற்றமாக இதை ஏற்றுக்கொள்கிறார். இது வந்து எங்க தப்பு நடந்தாலும் யாருக்கிட்டையும் முன்ன நின்று அதை என்ன பண்ண முடியாது, நிறுத்தி சொல்லி இதுதான் காரணம், யூ ஷுட் அக்செப்ட், உன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும்னு ஒருத்தருக்கு சொல்லி அவளுண்ட ஏற்படுத்துக்கிறது காட்டாலும் இதுக்கு எல்லாம் காரணம் நான் தான்ப்பா, நானே இதை சரி ரெக்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்றங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய மனம் வேண்டும். இது வந்து நம்ம சம்பிரதாயத்தில் எப்போவுமே நம்ம யாரோடையும், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன சொல்லி தருவான்னு கேட்டால், யாரோடையும் க்ஷாத்திரம் பாராட்டக்கூடாது. அப்படியே கார்த்தால ஒரு கோவம் வந்ததுன்னு சொன்னால், கார்த்தால 10 மணிக்கு வந்தால் அது 10:40 அந்த கோவம் நம்மளை விட்டு போயிடணும். ஒரு மாதத்துக்கு வச்சுக்கிறது, அப்படியே தொடர்ந்து வாழண்டு தவறாகவே எண்ண ஓட்டங்களே வளர்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எந்த பெரியவாளும் நம்மளுக்கு அப்படி இருக்கணும்னு சொல்லித்தரல. அந்த மாதிரி க்ஷாத்திரம் பாராட்டுறது, கோவத்தை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கோவத்தெல்லாம் விட்டு ஒழிக்கணும். எது நமக்கு தேவையில்லையோ பழசெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுடலாம். அப்படின்னா அந்த மாதிரி மனப்பான்மையை வளர்த்துக்க வேண்டியது வைஷ்ணவனுக்கு ஏற்புடையது. அப்படின்னா அதே அடிப்படையில் பரத ஆழ்வான் என்ன சொல்லிக்கிறாருங்க, இந்த மாதிரி ஒரு தௌர்பாகியம் வந்திருக்கு. என்ன, ராமர் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணாம 14 வருஷம் காட்டில் இருக்கணும். அதுக்கு என்ன காரணம், நம்மளுடைய தௌர்பாகியம்தான், பரதனுடைய செயல்பாட்டில் இருக்கிற குறைபாடு தான் இதுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி ராமர் வனவாசம் போனதுக்கு நானே தான் ஆயிடுக, இந்த கோபத்துக்கு இந்த குறைபாடு இருக்கே, இந்த மாதிரி ஒரு ராமர் ராஜ்யம் பண்ணாமல் அவர் என்ன பண்ணியிருக்கார், 14 வருஷம் காட்டில் இருக்க வேண்டிய வருதுன்றதுக்கு அந்த கஷ்டத்துக்கு தானே தான் காரணம் அப்படின்னு தன்னை அதில் ஏறிட்டு சொல்லிக்கின்றார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், பரதன் வந்து காட்டுக்கு போய் பெருமாள்கிட்ட பேசி பெருமாள்கிட்ட பாதுகையை வாங்கின்னு வந்து பெருமாளோட ரெப்ரசன்டேட்டிவாக பாதுகையை வச்சு பாதுகை அதுவே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதாகவும் தான் அந்த 14 வருஷம் நந்தி கிராமத்திலே இருந்து ராஜ்ய பரிபாலனம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ராமருடைய பாதுகை அப்படி இருந்து முன்ன நின்று ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு காரணம். இதே மாதிரி ராமானுஜருக்கு பிக்ஷா எடுக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்தில் எழுறது வழக்கம். அன்னாடம் என்ன பண்ணோம், நித்தியமும் வெளியில் போய் பிக்ஷா வாங்கின்னு வந்து அதை சாப்பிட்றது பழக்கம். ஆனால் அப்படி இருக்குச்சு ராமானுஜனோட சிறப்பு, அவருடைய சீர்திருத்தமான எண்ண ஓட்டங்கள், சமுதாயத்துக்கு அவர் செய்யக்கூடிய நலன் எல்லாத்தையும் பார்த்தா சில பேர் நம்ம ஆச்சாரியருக்கு என்ன பண்ணிவிடலாம், அவருக்கு கொடுக்குற சாப்பாட்டில் எதுவும் தவறாக சேர்த்து விடலாம், அவருடைய உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்கணும்னு. ஆனால் என்ன பண்ணணும், யார் பிக்ஷை இட்டாலும் பிக்ஷையை கொடுத்துட்டு அவளை சுற்றிட்டு அவள் பிரதட்சணம் பண்ணி தவடையில் போட்டுன்னு போகணும். அவளை சேவிச்சுட்டா அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பொருள், அது ஒரு நியமம். அப்படி இருக்குச்சு. ஏதோ ஒரு வீட்டில் அவர் வந்து ஒரு கிரகத்துக்கு முன்னாடி நின்று பிக்ஷை சாதிக்கணும்னு கேட்டபோது அவள் ஏதோ பிக்ஷை கொடுத்தா. ஆனால் அந்த பொம்மநாட்டி என்ன பண்ணா, அந்த
அவள் மாதரசி அப்படின்னு கூட சொல்லலாம். அவள் என்ன பண்ணா, ஆச்சாரியருக்கு அந்த பிக்ஷையை சேர்த்துட்டு அவள் கீழே விழுந்து சேவிச்சு விட்டா. அப்போ அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது. அப்படி கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது இல்லையா, ஏற்கனவே 2-3 இருக்கு அப்படின்னு சொன்னால் காவேரியில் கொண்டு போய் அதை சேர்த்து அலம்பிட்டு அன்னைக்கு போகிறதுக்கு அவர் என்ன பண்ணார், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடடா, நம்ம செய்கிற விஷயம் யாருக்கோ பிடிக்கல போல இருக்கே, யாரையும் இது ரொம்ப தொல்லைப்படுத்திருக்கு போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இது என்ன ஆச்சு அப்படின்னா அவர் அன்னிலேருந்து என்ன பண்ணார், நம்ம 3 நாளைக்கு சாப்பிடாம இருக்கலாம், எங்கேயுமே இனிமேல் ஆகாரமே எடுத்துக்க வேண்டாம், எங்கேயும் போய் பிக்ஷையே வாங்க வேண்டாம், பஷ்னியாக கிடக்கலாம் அப்படின்னு சொல்லி பஷ்னியாக இருக்கிறதுக்கு மனம் ஏற்றுக்கொண்டு அவர் இந்த யாரெல்லாமோ பண்ணின தப்பு, நம்ம ஆச்சாரியரை ராமானுஜரை மனசு பூர்த்தியாக எடுத்துக்க முடியாதவாளுக்கு அவ யார் மூலமாக சொல்லி அந்த பிக்ஷையில் என்ன ஏதோ வேண்டாததை சேர்த்து கொடுத்து விட்டா அப்படின்னா அதுக்கு உடனே அவளை போய் கோவிச்சுக்கல, இது ஏன் இப்படி பண்ணின, யார் உனக்கு இதை செய்ய சொன்னா அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் ராமானுஜர் அந்த பிக்ஷையை கொண்டு போய் காவேரியில் கரைச்சி விட்டுட்டார். காவேரியில் போயிடுத்து அவர் அங்கேயே குளிச்சுட்டார். என்ன பண்ணார், அங்கேயே உட்காந்துருக்கிறேன், நம்ம இனிமேல் ஆகாரமே எடுத்துக்க வேண்டாம், பிக்ஷையே எடுக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் உண்மையில் அது அப்படி சாத்தியமா? அவர் லோகாச்சாரியர், யாருக்கோ ஒருத்தருக்கு 4 பேருக்கு பிடிக்கல, பாக்கி செய்ய வேண்டியவாளுக்கு நிறைய செய்யத்தான் வேணும், சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது சிறப்பு இருக்கு. அவர் பெருமாளோட ஆதிசேஷனோட அம்சம். அப்போ அதனால் என்ன பண்ணார், திருக்கோட்டியூர் நம்பி அவருடைய குரு, அதாவது தண்டும் பவித்திரமாக வர வேண்டும் சொன்னால் கூரத்தாழ்வானையும் தன்னுடைய என்ன தம்பி, அதாவது தினூறு அவள் அம்மாவுக்கு கூட பிறந்த இன்னொருத்தரோட ஒரு பையன் கோவிந்தன், அவளை அழைச்சிட்டு போய் அவள் 2 பேர், இவர் தான் எனக்கு தண்டு, இவர் தான் எனக்கு பவித்திரம் அப்படின்னு சொல்லி 2 பேரோட சேர்ந்து அஷ்டாட்சரத்துக்கு பெருமை கற்றுன்னு வந்தார் இல்லையா. அந்த நேரத்தால் அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், பெருமாளுக்கு இவருக்கு என்ன இவ்வளோ தூரம் இப்படி இருக்குன்னு அந்த காவேரி மணலில் அவர் ஆச்சாரியர் எழுதின போது அவர் விழுந்து சேவிக்குச்சே, இப்படி இத்தனை தடவை சேவிக்க சொன்னால் போருன்னே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லச்சே, யார் அதை மாதிரி சொல்கிறாரோ அவரையே கூப்பிட்டு நாளையிலேருந்து நீ என்ன பண்ணுற, நீயே பாகம் பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டியது, ஆகாரம் கொடுக்க வேண்டியது, ஆகாரம் இல்லாமல் இருப்பது சாத்தியமில்லை, இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார், யாரோ பண்ண தப்ப ராமானுஜர் தன்னுடையதாக இருக்கட்டுமே, நான் பண்ணுற ஏதோ ஒரு செயல்பாடு இவாளுக்கு பிடிக்கல போல் இருக்கு, அதனால தான் எனக்கு இப்படி ஒரு கெடுதல் நினைக்கிறா போல அப்படின்னு நினச்சிட்டு அதை தன் குற்றமாக ஏற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணினார், காட்டி தந்தார். ஆனால் அவருடைய ராமானுஜரோட குரு என்ன பண்ணார், அதெல்லாம் இல்லை, நீ ஒரு சிஷ்யனை எடுத்துக்கோ, அவன் தினமும் உனக்கு ஆகாரம் பாகம் பண்ணி தருவன் அப்படின்னு சொல்லி அன்னிலேருந்து அவர் ராமானுஜர் அந்த அவருக்கு ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். அதனால இன்னொருத்தர் செய்யற தப்புக்கு தானே அதற்கு காரணம் என்று ஏற்றுக்கொள்வது நானே தான் ஆயிடுக அப்படின்னு. இதுல இன்னொன்று கூட, இந்த பாசுரத்துக்கு முக்கியமானது ஒரு ஆழ்வாரை எழுப்புறா, 10வது ஆழ்வாரை எழுப்புறா அப்படின்னு சொன்னா திருமங்கை ஆழ்வார் தான் கடைசியா இருக்கிறவர். இந்த கலி பிறந்து 44வது நாள்லேருந்து துவாபர யுகத்தில் கடைசியிலேருந்து பொய்கையார், பூதத்தார், பேயார், இவா 3 பேர் ஆழ்வார், முதல் ஆழ்வார்கள் 3 பேரை தாண்டி பாக்கி உள்ள நம்மாழ்வார்லேருந்து திருமங்கை ஆழ்வார் வரைக்கும் இருக்கிறவாழ்ல அவர் கலி பிறந்து 45வது நாளில் பிறந்தவர் நம்மாழ்வார். அந்த 40 நாள்லேருந்து இந்த திருமங்கை ஆழ்வார் வரத்துக்குள்ள ஒரு 300 அல்லது 400 வருஷத்துக்குள்ளேயே இது எல்லாமே நன்னா நடந்துருது அப்படின்னா அப்போ திருமங்கை ஆழ்வார் தான் கடைசி ஆழ்வார். அவருக்கு ரொம்ப சிறப்பான சாமர்த்தியம் உண்டு, ரொம்ப ஒரு வியக்க வைக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அளவுக்கு பெருமாள் அவருக்கு சாமர்த்தியம் எல்லாம் கொடுத்துருந்தார். ஏன்னு சொன்னா பெருமாளோட கதை, சார்கம், சங்கம் அப்படின்னு நிறைய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அதுபோல ஒரு ஆயுதத்தோட அம்சமா தோன்றினவர் தான் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் என்ன சொன்னார், முதல்ல பெருமாளுக்கு மதில் சுவர் கட்டணம் ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு முயற்சி பண்ணார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் அந்த மதில் சுவர் கட்டச்சு இன்னொரு இடத்துல போய் வேற ஒன்று செய்யலாம், அங்கே ஒரு பக்கத்தில் இருக்கிற உறையூருக்கு ஒன்று செய்யலாம், இங்கே ஒரு மதில் சுவர் கட்டலாம்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார், மதில் சுவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின்னு வரச்சு ஒரு 4 பேருக்கு என்ன பண்ணல, அவரால் அவர் செய்த அந்த லேபர் இருக்கு இல்லையா, செய்தற்கு பண்ண மதில் சுவர் கட்டினா அதுக்கு கூலி தரணுமோனோ, அந்த கூலியே அவருக்கு தர முடியல.
தர முடியலன்னு பொழுது அவன் 4 பேரும் வந்து கேட்டுன்னு இருந்தான். கேட்டுட்டா அவர் என்ன சொன்னார், இப்போ ரொம்ப கையில் சகாயமாக இல்லை, கிடைக்கும் பொழுது தரேன் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொன்னான், எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களே சாமி, எனக்கு மட்டும் இன்னும் தந்துட்டே இல்லையே அப்படின்னு. அதுக்கு என்னப்பா தரேன், மோட்சம் வேணுமானா கூட வாங்கி தந்துடலாம் போல இருக்கு, ஆனால் கூலி கிடைக்கிறதுக்கு திரவியம் பொன்னும் பொருளும் கிடைக்கல அப்படின்னு. ஏன், அவர் தான் என்ன பண்ணினார், நிறைய அளவில் பணம் வந்து செலவாகி போச்சு மதில் சுவர் கட்டுறதுக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் சேகரிச்சுட்டு தான் தரணும்னு. அப்போது 4 பேருக்கு கொடுக்கலன்னு உடனே அவன் என்ன பண்ணான், ராஜாட்ட போய் முறையிட்டான். இந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்காக நான் பெருமாளுக்கு மதில் சுவர் கட்டினேன், எனக்கு இன்னும் கூலி கொஞ்சம் பாக்கி இருக்குது, அவர்கிட்டேருந்து எப்படியான கேட்டு வாங்கி தாங்கோ அப்படின்னு. கேட்டு வாங்கி தாங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார், ராஜாவை கூப்பிட்டு அனுப்பினார். என்ன, இந்த மாதிரி என்கிட்ட திரவியம் இன்னும் சேகரிச்சிக்க முடியல, அதனால் கொஞ்சம் கால தாமதமாகுது, மோட்சம் வேணுமானா பெருமாள்கிட்ட கேட்டு இப்போவே தந்துடலாம், ஆனால் என்ன பண்ணுறது, திரவியமாக வேணும்னு. ஆனால் அவள் அந்த 4 பேர் வந்து சொன்னால், எங்களுக்கு இப்போ எதுக்கு மோட்சம் எதுக்கு, எனக்கு வந்து என்ன வேணும், நிச்சயமாக பணம் காசு தான் வேணும், அது இருந்தால் தான் குடும்பத்தை நடத்தணும், நிறைய சாமான் இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும்னு கேட்டான். ஏன்னா அவள் 4 பேருக்கும் மனசு ஒன்றும் பக்குவம் படலை, மோட்சத்தை ஜஸ்ட் லைக் தட் வாங்கி தரேன்னு சொன்னால் கேட்டு வாங்கிக்கலாமா, நம்மளாம் இப்போ காத்துட்டுருக்கோம். அவருக்கு கொடுத்த வாய்ப்பை அவளுக்கு தெரியல. ஆனால் அவள் என்ன பண்ணா, ராஜா கேட்டான், எப்படி நீ திடீர்னு மோட்சம் மட்டும் கொடுப்ப அப்படின்னா, அந்த சாமர்த்தியம். அதனால என்ன பண்ணார், இவா 4 பேரும் இப்போ கொள்ளிடத்தில் கொண்டு ஜலத்தில் தள்ளிவிட்டா அவளுக்கு நீந்துக்கு தெரியலன்னா காலமாயிடுவா, மூச்சு அடைச்சிடும். அப்போ என்ன பண்ணுவா, வைகுண்டத்துலேருந்து விமானமே வந்து இவாளை அழிச்சின்னு போகும்னா. அப்படியா, வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, ஒரு வாட்டி ஒரு பரீட்சார்த்தமாக ஒன்று செய்து பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால், அது மாதிரி செய்து பார்த்தா அடுத்த நிமிஷமே வைகுண்டத்துலேருந்து விமானம் வந்து அழிச்சன் போச்சுன்னு சொல்லுவா. இது ஆசியத்துக்கு சொல்வாளா இல்லை நிஜம்தான் சொல்வாளான்னு சொன்னால் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இதை இருக்கிற செய்தியை பகிர்ந்துக்கிறோம், ஆனால் இது நிஜமாக நடந்ததுன்றத நம்பிக்கிறதுக்கு ஒரு விதமான குறைபாடும் இல்லை. வி கேன் டேக் இட் இன் த ரைட் சென்ஸ். அது சரியான அளவுக்கு எடுத்துட்டு அதை நம்ம முயற்சி செய்து புரிஞ்சிக்க முடியும். அதனால் எல்லே அப்படின்னு சொன்னால் பெரிய ஆச்சரியமாக இருக்கே, ஏன்னா எலே அப்படி கூப்பிட்றோம்ல, அதுபோல் அவரை கூப்பிட்டு இது மாதிரி தெரிஞ்சுக்கிற ஆண்டாள் வந்து திருமங்கை ஆழ்வாரையே கூப்பிட்டு இது போல் செய்ய சொல்கிறா அப்படின்றது. அது திருமங்கை ஆழ்வாரை உத்தேசித்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான்னு கூட நமக்கு இதுக்கு ஒரு 300 உள்ளுரை பொருளாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இளங்கிளின்னு சொல்கிறதுக்கு காரணமே அவர் தான் கடைசியாக இருக்கிற ஆழ்வார். அவருக்கு அப்புறம் இந்த ஆழ்வார் பரம்பரையில் ஒருத்தரும் இல்லை, அவர் தான் கடைசி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய தெரியும், அதை பற்றி நம்ம தனியாக ஒரு நேரத்தில் இது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம். அப்போ ஆழ்வாரை எல்லை இளங்கிளியை சொல்லி கூப்பிட்றாளா, அதுக்கப்புறம் ஆழ்வாரே இதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஏற்புடைய காரியங்கள் என்ன, இவரே தான் தன்னை தானே மாற்றிக்கணும், அதில் வந்து ஆழ்வாரை வந்து பெருமாளை பாடுறதுக்கு சிறப்பு பண்ணணும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரை உத்தேசித்து சொல்கிறார். அப்புறம் பகவத் அனுகிரகம், பகவத என்ன பண்ணோம், அவருடைய பெருமாளை குறித்து பாடி மகிழ்ந்து பரவ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது பகவத் அனுபவம் எப்பொழுதும் தனி மனிதனுக்கு இல்லை, ஒருத்தனுக்கு மட்டும் போய் அனுபவிக்கிறது வந்து ஏற்புடையதன்று. அது என்ன செய்யணும், குழாங்குழாமாக சென்று எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி அனுபவித்து மகிழ்ந்து பாடி பரவ வேண்டும், அதுதான் ஏற்புடையது. அதனால எல்லாரும் குழாமாக சென்று எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் அப்படின்னு சொன்னேன். வல்லானை கொன்றானை மாற்ற மாயனை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெருமாளுடைய சிறப்பான குணாதிசயங்கள் இருக்கே அதை பற்றி சிறப்பாக பாடுவதற்கு ஆழ்வார்களை அழைத்து கொண்டு போக வேண்டும், அவரோடு சேர்ந்து பாடணும் அப்படின்னு என்ன சொல்றார். ஆண்டாளுக்கு இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அவள் இன்னி வரைக்கும் கோதை தான். பெருமாளுடைய 30 பாசுரம் சேர்த்து பெரியாழ்வார்கிட்ட சொல்லி என்ன பண்ற, போய் அழிச்சுட்டு வா, உன் பொண்ணை நல்லபடியா அலங்காரம் பண்ணி அழிச்சுட்டு வான்னு சொல்லும்பொழுது பெருமாளுண்டையே போய் கலந்துட்டா இல்லையா, அது வரைக்கும் அப்போதுதான் ஆண்டாள், ஆண்டவனையே அவள் என்ன பண்ணிட்டா ஆண்டாள் அப்படின்றதுனால தான் அவளுக்கு ஆண்டாள் பேர். இன்னைக்கு அவள் இந்த 5 வயசுல இருக்கும்பொழுது சின்ன குழந்தை கோதை அப்படின்னு பேரு, கோதை அப்படிதான் அந்த ஒன்று. அதே மாதிரி பெருமாளை பற்றி பேசும்பொழுது இந்த 10-8 வரி இருக்கிற பாசுரத்தில் நிறைய செய்திகளை அவள் நம்மளுக்கு சொல்லித்தரா. முதல்ல பெருமாளை அனுபவிக்கணும் வேண்டும் சொன்னால் பகவத் அனுபவம் தனி ஒருவனாக அனுபவிப்பதை காட்டிலும் குழாமாக எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து அனுபவிப்பது சிறப்பு அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி அதில் சொல்றா. அப்புறம் வந்து ஒருத்தருக்கொருத்தர் பழகும் பொழுது செய்திகளை சொல்லி பகிர்ந்து கொள்ளும் பொழுது பிழையை அடுத்தவர்கள் மேல் சொல்லுவது தவறு, நானே தான் ஆகிடுக அப்படின்னு அந்த பிழையை நம்ம மேல ஏற்றுக்கிறது ரொம்ப சகஜம், அது வைணவனுக்கு ஏற்புடைய மரபு.
அப்புறம் சில்லென்றழைமீர், யாரையும் நம்ம வந்து என்ன கோவப்படும் போது அது மாதிரி பேசி அவர்களை கோவப்படுத்துவது தவறு. என்ன பண்ணக்கூடாது, சொல்லுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார். எல்லாரையும் இளமையாகும், தன்னை காட்டிலும், அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வா, கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி வரும்பொழுது எல்லாரையும் என்ன பண்ண, எல்லே இளங்கிளியே அப்படி பேசி நல்ல வார்த்தைகளை சொல்லி சீக்கிரம் எழுந்துக்கணும், என்னப்பா என்ன தூங்கிட்டே இருக்கேன் அப்படி கேட்கணுமே தவிர சொல்லன்று என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அதனால் நட்பு பாராட்டி சிறப்பாக பேசி அவர்களோட என்ன பண்ணணும், எல்லாரையும் கூட்டுக்கணும் அப்படின்னு சொல்றா. அது ஒரு கூட செய்தி தான், இனிமையாக பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்புறம் எல்லாரும் ஏத்து வச்சு ஒரு வார்த்தையை சொல்றோம், தப்பான வார்த்தைகள், கட்டுரை அப்படின்னு சொன்னா சிறப்பான வார்த்தைகளை சிறப்பு படுத்தி சொல்ல வருது நியாயம்தான். ஆனால் தவறான வார்த்தைகளை சேர்த்து வச்சு சொல்லக்கூடியது ஏற்புடையது அன்று. அதற்கு பேர் கட்டுரை அல்ல, அதுக்கு வேற ஒரு பொருள். அது வந்து எதிர்மறையான கருத்துக்களை சொல்ல வேண்டும். அப்படி அது கூட அதுபோல ஒரு வியாசம் தயார் பண்ண முடியாது. அதனால சிறப்பான செய்திகளை என்ன பண்ணணும், பெருமாளுடைய குணாதிசயங்களையும் அவருடைய பண்பு நலன்களையும் ஏறிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் அப்படின்றதையும் இங்கே சொல்லித்தரா அந்த வார்த்தையிலையும். அப்புறம் சீக்கிரமா வா, போன பாசுரத்தில் ஒன்று சொன்னார், நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு சொன்னார், நங்கை வீர் அப்படின்னு இங்கே கூப்பிட்டா. எல்லாரையும் சிறப்பானவா, அவளுக்கு எல்லா விதமான பண்பு நலங்களும் அமைதியாகவும் பணிவாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய குணாதிசயங்கள் கொண்டவர்கள் அப்படி இருக்கணும். பெருமாளுடைய என்ன பண்ண சிஷ்ய பிள்ளை, அதாவது பெருமாளுக்கு அடியவன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு சொன்னா அதை வந்து அங்கே சொல்லணும். அதே மாதிரி இங்க இந்த அடியவன் என்கின்ற வார்த்தையை கிருஷ்ணாவதாரத்துல கூட நம்ம 2-3 இடத்துல பார்க்க முடியும். நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நமக்கு சேர்த்துக்க முடியும். பெருமாள் என்ன பண்றார், எல்லா வீட்லயும் போய் அங்கங்க வெண்ணையை தேடி என்ன பண்ணிக்கிறார், சாப்பிட்டுட்டு வர்றார். அஹையங்க வீணம் அப்படின்னு சொன்னா புது வெண்ணெய், இன்னைக்கு தோச்சி தயிர் எடுத்ததை அதை சிலிப்பி அதில் தயிர் எடுத்து எல்லா கோபிகைகளும் அவாவாத்து பானையில் வச்சு மூடியிருக்கா. சில இடத்துல அவர் என்ன பண்ணுறார், இந்த வாசனை இந்த ஆத்து வெண்ணெய் ரொம்ப நன்னா இருக்குமே, நம்ம அம்மா கேட்டு கொடுக்கறது காட்டில் இங்கேயும் போய் கொஞ்சம் சாட்டுக்கலாமே அப்படின்னு போகும்போது அவர் அந்த கோபிகளை என்ன பண்ணுறார், இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், டெய்லி வந்து அன்றாட தினந்தோறும் இங்கே வந்து என்ன பண்ணுறார், கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெயை திருடின்னு வரார். அவன் வரானா வரலையா, வந்தா என்ன பண்றான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உரியில பக்கத்துல ஒரு மணி கட்டி வச்சிருந்தா. இந்த மணி கட்டி வச்சிருந்தா என்னாச்சு, அது கிட்ட போய் அந்த பானையை தொட்ட உடனே டங் டங்னு சத்தம், கண்டாவதாரம் இல்லையா, கண்டநாதம் வந்துடும். அது வந்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு பெருமாள் என்ன பண்ணார, கிட்ட போய் அந்த மணியோட கிட்ட பிடிச்சுக்கிட்ட, அப்பா இந்த மாதிரி நாம வெண்ணெய் சாப்பிடணும்னு வந்திருக்கேன், இதை அடிக்காதே அப்படின்னு சொன்னான். அடியேன் அப்படின்னு தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன, ஒருத்தர் பார்த்துட்டா அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லிக்கணும். அதனால அந்த கண்டை என்ன சொல்லிட்டு, அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் என்ன பண்ணார், சரி இது அடியேன் தாசன் சொல்ற, அடியேன்னு சொன்னா அடிக்க கூடாது, அமைதியா இருக்கணும், நான் சாப்பிட்டு போற வரைக்கும் நீ சைலண்டா இருக்கணும்னு சொல்லி கேட்டா அது அடியேன் மறுபடியும் சொல்லிட்டு. என்ன திருப்பி சரி முதல்ல என்னத்துக்கு சொல்கிறேன், இது நான் முதல்ல அடியேன் தாசன் சொன்னேன், இது அடியேன்னா அடிக்க மாட்டேன், நான் சாப்பிட்ற வரைக்கும் அடிக்காதியான்னா அடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், சரி இது நம்ம சொல்கிறத கேட்டுறதுக்கு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை சாச்சி பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து 2 கை வெண்ணெய் எடுத்து ஒன்று வாயில் போடுறதுக்குள்ளேயே அது நல்லா பெரிய கண்டநாதம் பெருமாதமாக அடிச்சுது. ஏன்னா டங் டங்குன்னு அடிக்கிறதே, ஏன்னா இப்போ தானே உன்னை அடிக்காதேன்னு சொன்னேன், இப்போ ஏன் நீ அடிச்சுக்கிற அப்படின்னு. பெருமாள் என்ன காட்ட உடனே அந்த மணி என்ன சொல்லித்தான், இல்லைப்பா நீங்கள் என்ன சுவாமி இப்படி பேசுறது, பெருமாள் கண்டருளை பண்ணும்பொழுது அம்சிக்கும் பொழுது என்ன செய்யணும், பெருமாள் அமுது செய்யும் பொழுது மணி அடித்து வேற எந்த விதமான வாண்டாத வார்த்தையும் காதில் கேட்காம இருக்கணும் இல்லையா, அதனால தான் நான் மணி இப்படி அடிச்சுட்டே இருக்கேன்னு. ஆனால் அப்படி உடனே அடிச்சா என்ன ஆகும், பக்கத்தில் அவாத்து யாராத்து உரியிலேருந்து பெருமாள் வெண்ணெய் எடுக்கிறாரோ அங்கே என்ன பண்ணிட்டு அவாத்த அந்த கோபிகை எல்லாம் வந்துவிட்டா அந்த யசோதை என்று சொன்னா, என்ன உன் பையன் பார் நம்ம எங்காத்த தள்ளி பண்ணுறவள வந்து வெண்ணையை சாட்டுன்னு இருக்கு அப்படின்னா, இல்லைப்பா நான் என்னோட கண்ணுக்குட்டி காணோன்னு தேடினேன், அது எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சுவாமி அங்கேருந்து நழுவின்னு விட்டார். ஆனால் அப்படி ஒரு சாமர்த்தியமாக பேச்சு சாமர்த்தியத்தை வச்சுருக்கிற அந்த கண்டை தான் முன்னாடி நாளில் திருப்பதியில் பெருமாளுக்கு கண்டையாக மாறித்து அப்படின்னு சொல்லி ரசோக்தியாக சொல்கிற பழக்கங்கள்லாம் உண்டு. ஏன்னா கண்டையே சிறப்பாக பேசுறது இல்லையா, அதனால இந்த பாசுரத்தில் அந்த கண்டை சிறப்பாக பேசுறதுனால இதுக்கு நிகமாந்த மகாதேசிகன்
நம்மளுடைய தூப்பல் குலமணி அவருக்கு கூட இதில் ஒரு உதாரணம் காட்ட முடியும்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்கிற பழக்கம் உண்டு. இந்த பாசுரத்தில் ரொம்பவும் சிறப்பான கருத்துகள் மேலும் மேலும் இருக்கு. ஆனால் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம், இவளே எழுப்பியாச்சு. இந்த எல்லை இளங்கிளியாக இருக்கிற இந்த 15வது பாசுரத்துலேயும் ஒரு இளங்கிளியை எழுப்பிண்டாச்சு. இதற்கு அனுகுணமாக இருக்கிற திருமங்கை ஆழ்வார், நிகமாந்த மகாதேசிகன் எல்லாரையும் அழிச்சுண்டா கூட போந்தாரோ போந்தெண்ணிக்கொள். இப்போ என்ன பண்ணோம், இவ எல்லாரும் அந்த நோம்பு நோக்கிற இடமாகிற பாவை களம்புக்கார் அங்கதானே போகணும், யமுனா நதி தீரத்துல. ஆனா இவள் என்ன பண்ணிடுறா, கோதை பிராட்டி இந்த சீனையே மாத்தி நம்ம என்ன பண்றோம், நாளை கார்த்தால எல்லாரையும் அழிச்சுண்டு உடனே, நாளை கார்த்தால இல்லை உடனே நம்ம நந்தகோபனுடைய வீட்டுக்கு வாசல்ல போய் நின்று நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போய் நந்தகோபனுடைய வீட்டில் பெருமாளையும் துயில் எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. எல்லாரையும் அழிச்சுக்கிண்டு அடுத்த பாசுரத்தில் ஆண்டாளுடைய கருத்துக்கள் இன்னும் எப்படி சிறப்பாகவும் சிறுமையாகவும் நம்மளை பண்படுத்துவதாகவும் அமைகிறது என்று பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.